வணக்கம் சார். வணக்கம் ஜெயமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு ஜெயமன். சார் இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, இந்த வருட ஆரம்பத்துல இருந்தே அஜித் சார்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 படங்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க சார். எப்படி சார் பாக்குறீங்க? உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரி 2026 அவருக்கான வருஷமா மாறிடுச்சு. இந்த இதே பத்மபூஷன் விருது கடந்த ஜனவரி மாதம் குடியரசு தினம் அன்னைக்கு அறிவிச்ச போது ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு பெரிய இதுவாக ஒரு நைட்டில் தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது இது பண்ணியிருந்தாங்க, ஒரு கொண்டாடினாங்க. கண்டிப்பாக ஒரு தகுதியான ஒரு நபர் கொடுக்க வேண்டியது தமிழ் சினிமாவில், கண்டிப்பாக இதுக்கான விருது அவர் கொடுத்தே ஆகணும் மாதிரி. அது காரணம் என்னன்னா, முதல் விருது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு, அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் உலகநாயகன் கமலஹாசன், அது பிறகு விஜயகாந்த் அவர் மறைந்த பிறகு அதே கூட பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது இதை கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு அதையும் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு அஜித்துக்கு இந்த விருது அறிவித்த உடனே ஓகே சூப்பர் அப்படின்னு. அதை தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு விடாமுயற்சி படம். இந்த விடாமுயற்சி படம் ஒரு மாதம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்துலேயே குட் பை டக்லி இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துபாய் கார் ரேஸு, பெல்ஜியம், இப்படி இது சொன்ன மாதிரி 2026 ஏகேவுக்கான ஒரு வருஷமாக மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த விருது வழங்கும் விழா சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஃபேமிலியோட அப்படி அஜித் போன வீடியோக்கள்லாம் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். குறிப்பாக அந்த ஒரு பெருமையாக இருந்தது நமக்கெல்லாம். எனக்கு என்னென்னா அஜித் ஒரு பழைய பேட்டியிலே சொல்லியிருப்பார், எத்தனை விருது வாங்கினாலும் எனக்கு அந்த முதல் விருது அப்படின்றது எப்பவுமே அந்த முதல் விருதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. பிரேம புஸ்தகம், அதாவது தமிழில் அமராவதி அவர் அறிமுகமான படம், தெலுங்குல பிரேம புஸ்தகம். அந்த பிரேம புஸ்தகத்துக்கு திடீர்னு ஒரு அகாடமி இப்போ இருக்கு இல்லைங்களா, இந்த சின்ன விருது வர சின்ன நம்ம சொல்லிட முடியாது. அதில் சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்தப்போ அந்த ஷீல்டை தரையில் வைக்காம ஒரு 4-5 நாள் நானே கையில் பிடிச்சிருந்தேன். அது அந்த முதல் காதல் மாதிரியான ஒரு விஷயம். அது பிறகு அவருக்கு பூவெல்லாம் முன்வாசம் படத்துக்கு பெஸ்ட்டு ஆக்டராக தமிழக அரசு விருது கொடுத்தாங்க. அப்புறம் வரலாறு படத்துக்கு அதே தமிழக அரசு எம்ஜிஆர் விருது கொடுத்தாங்க. அப்புறம் மங்காத்தா படத்தில் எதிர்நாயகன் அப்படின்னு ஆன்டி ஹீரோ அப்படின்ற ஒரு விருது ஃபிலிம் ஃபேர் விருது வாங்கினார். இப்படி எவ்வளோ விருது வாங்கியிருந்தாலும் இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த விருது பத்மபூஷன் விருது. அதே விமர்சனம் வழக்கம் போல இவருக்கு தேவையா, இது தகுதியான ஆளா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மீறி எனக்கு என்ன சொல்றது, எந்த ஒரு மனிதன் எங்கே அவமானப்படுறானோ அந்த அவமானத்தை எவன் ஒருத்தர் வெகுமானமாக மாத்துறானோ அவன் தாங்க தலை சிறந்த ஒருத்தனும். நீங்கள் அவமானப்படுற இடத்துல, அதை அவமானப்பட்டு நிலை குலைந்து போகிற இடத்துல இந்த ஃபீல்டை வேணாயான்னு விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நடந்த சம்பவங்களாக இருக்குது. சில ஒரு கட்டத்தில் தாங்க முடியாது. நீ என்ன வேணாலும் அவமானப்படுத்து, உடல் ரீதியாக எனக்கு என்ன வேணாலும் தொந்தரவு பண்ணிட்டோம், நான் இது ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு அந்த வைராகியம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அஜித்துடைய இந்த உச்சத்துக்கான காரணமே. ஆனந்த பூங்காட் நிறைய பேருக்கு தெரியும். ஆனந்த பூங்காட் படத்திற்கு சிறந்த விருது அப்போ மினிமிக்ஸ் தினகரன் அவார்டுன்னு நினைக்கிறேன், நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கொடுத்தப்போ மீனா கூட ஒரு டான்ஸு, அந்த டான்ஸ் அஜித் ஆடணுன்னு அறிவிப்புங்கிறத காம்பேரிங் சொன்னோன்னு இவர் தயங்கி போனோன்னே மீனாவோட அம்மா இவர் கூடலாம் நீ டான்ஸ் ஆடுறதா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. மேபி அப்போ தெரியாது இல்லையா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு போயாச்சு. மீனாக்கெலாம் கூட அதில் பெரிய இப்படி நடந்துக்கிட்டாங்களேன்னு ஒரு சின்ன கோவலாம் கூட இருந்தது. அதனால் இதே அஜித் இன்னைக்கு இருக்கிற உயரமே வேற ஒரு உயரம் இன்னைக்கு இருக்கிற இதுவே அப்புறமா அதுக்கு மேபி வருத்தப்பட்டிருக்கலாம். அதை மறந்துட்டாருன்னு எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க மீனா, இதெல்லாம் மறந்தாச்சு. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு இந்தியாவினுடைய உயரிய விருது இன்னைக்கு அப்படி வாங்குறப்போ, அந்த அரங்கத்துக்குள்ளே அப்படி அத்தனை பேரும் எழுந்து கை தட்டுறப்போ, இப்போ அதெல்லாம் தாண்டி எப்போவுமே அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குடும்ப தலைவன் ஏதாவது ஒரு விருதாகட்டும், ஒரு செயலாகட்டும், வாங்கின முதல் சம்பளமாகட்டும், ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்கன்னா அதை கொண்டு கொடுத்து அதுதான் அந்த ஃபேமிலி ரசிகம் தெரியுங்களா. அது மாதிரி அந்த ஃபேமிலி எங்கே போனாலும் தன் ஃபேமிலியை விட்டு கொடுக்காத ஒரு மனிதர் அப்படின்னு அரங்கத்தில் மனைவி மகள் அப்படி கைத்தட்டி ரசிக்கும் போது பிரமாதமான அந்த ஒரு நிகழ்ச்சியாக அது இருந்தது. சார், என்னைக்கும் இல்லாமல் 25 வருஷ காதல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு, அதுவும் பத்மபூஷன் கொடுக்குற அன்னைக்கு வெளியே வந்திருக்குன்ற மாதிரி ஹீரா அவங்க அஜித் சார் கூட படம் நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய அலிகேஷன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். அது எந்த அளவுக்கு சார் உண்மையாக இருக்கும்? இது ஹீராவே பண்ணாங்களா, ஹீராவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அது பார்க்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவே நம்ப முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இப்போ பத்மபூஷன் விருது வாங்குற நேரத்தில் இது ஏன் அப்படி, இங்கே அந்த 90 காலகட்டங்களில் இது அது தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் அஜித் மாதிரி ஒரு ஹீரோவுக்கு உண்மையிலே அவர் ஒரு கட்டத்தில் செயின் ஸ்மோக்கராக இருந்தார், ப்ளே பாயாக இருந்தார், ரைட். அது ஒரு காலகட்டம்.
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கான ஒரு மாசு, அவருக்கான ஒரு குடும்பம் இதெல்லாம் வந்த பிறகு இப்போ ஈரா அஜித் வந்து நிறைய கிசுகிசுலாம் வந்தது காதல் கோட்டை சமயத்தில் தான் வந்து. அது பஞ்சாயத்துலாம் பேசலாம் முடிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்த பிறகு என்ன, இது நமக்கான வாழ்க்கை இல்லை, இதுதான் நமக்கான வாழ்க்கைன்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் போகிற இடம் பூரா தன்னுடைய மனைவி குழந்தைகள் எங்கே போனாலும் இருக்குது. அதுதான் அவரோட பெரிய பலமே கூட வந்து. இதை தூக்கி இந்த நேரம் போட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி தான், ஒரு கடுப்பு தான். இது யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு சில்லித்தனமான ஒரு வேலை வந்து. அஜித் சார் கூட நடித்த எல்லாருமே அவரை வந்து ஒரு நல்ல ஜென்டில்மேன், அவர் வந்து அவரை மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் வந்து அவரோட இமேஜை காலி பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன காலி பண்ண முடியும்? 25 வருஷத்துக்கு முன்னே நடந்தது, அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் ஒன்றால் இருந்தாலுங்கண்டி இன்னைக்கு சினிமாவில் சகஜம். அப்போ இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸ்லாம் இதெல்லாம் எப்போ ஓல்டு பேப்பர் கட்டிங்லாம் ஏங்க எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ரேஞ்சில் இதுவாகிடுவாங்க. என்ன இருந்தாலும் ஒரு இமேஜ் வந்து ஒன்றும் காலி பண்ணி. அஜித்தே கூட இன்டர்வியூ கொடுத்தாருன்னா அதை சொல்லிட்டு தான் போவார், ஆமாங்க அப்படி நடந்தது, என்னங்க இப்போ அப்படின்னு. இது ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ நம்ம பேச வைக்கணும் இல்லைங்களா, அது மாதிரி பேச வைக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. இது ஒரு சீப்பான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அஜித் சார் வந்து இத்தனை வருஷமா அவர் வந்து இந்த வருஷம் நடந்த மாதிரி எந்த வருஷமும் அவருக்கு நடந்ததில்லை. தொடர்ந்து 2 படம், நிறைய இடத்துல வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் ரேஸில் வந்து நிறைய வின் பண்ணியிருக்காரு. இது அதிசயமாக சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறதுக்கு ஸ்டேடியம் வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் படத்தில் வந்த டைலாக் மாதிரியே அவன் போட்ட ரூல்ஸ் அவனே உடச்சிட்டு வரானா அப்படின்ற மாதிரி அவர் போட்ட ரூல்ஸை வந்து அவரே மீறி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு சார்? இது ஒரு உற்சாகத்தோடைய பண்ண. நீங்கள் சமீபமாக நிறைய பொதுவெளியில் பார்க்குற மாதிரியே இருக்குது வந்து. அப்போ அஜித் வந்து எங்கே பார்க்கலான்னா ஏர்போர்ட்டில் தான் பார்க்க முடியும். அதை கூட கிண்டல் பண்ணியிருந்தாங்க, ஏர்போர்ட் குமார் அப்படின்லாம் பேர் வச்சுருந்தாங்க. அது என்ன வேணாலும் சொல்லி மாட்டோம் அப்படின்னு. அதனால் நீ சொல்கிற மாதிரி திடீர்னு பார்த்தா சிஎஸ்கே மேட்ச்சில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, பக்கத்தில் சிவகார்த்திகேயன் உட்காந்துட்டு இருக்காரு. நம்மளை இப்படி கொண்டாடுறாங்களே, அதாவது சினிமாவில் தான் கொண்டாடுறாங்கன்னு தாண்டி நாம் விரும்பின அந்த கார் ரேஸையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் துபாயில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஸ்டேடியத்தை சுற்றி ஏகேன்னு ஒரே குரல் தான் வந்து. நீங்கள் யூரோப்பில் போனாலும் அப்படி வந்து தமிழர்கள் வந்து கூடிடுறாங்க வந்து. இந்த உற்சாகத்தோடைய வெளிப்பாடு தான் இன்னும் மனிதனை உங்களுக்கு எல்லா மனிதனுக்கும் வந்து யாராவது நீங்களாக இருக்கட்டும் நான் புகழுக்கு மயங்காதவங்க யாருங்க இருக்க மாட்டாங்க. என்னதான் நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த புகழ் தான், அதுவும் தான் விரும்புகிற ஒரு துறையில் இருந்து வரக்கூடிய அந்த பாராட்டும் புகழ் தான் அஜித் இப்படி வந்து வேற ஒரு விதமாக மாறி இருக்கு வந்து மாற்றிருக்குது. சார் அவர் வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த ரேஸுன்ற ஒரு விஷயத்துக்கே போகாமல் இருந்தார். அப்பப்போ எப்பயாவது வந்து நம்ம அவர் ஷூட்டிங்கில் இருக்கார், அவர் வந்து ட்ரோன்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரேஸுன்றது அவர் வந்து முழு மூச்சாக இறங்கி லைனாக போடியம் ஸ்டேட்டஸாக அடிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அது மேலே குறையவே இல்லையா சார்? இல்லை, அதுதாங்க வந்து நீங்கள் சினிமா ஒரு பேஷனாக இருந்தால் கூட எனக்கு தான் இது முதல்ல பைக் ரேஸ் பைக் ஓட்டிகிட்டு இருந்தார். டாக்டர்ஸ்லாம் பைக் ரிஸ்க்குங்க, இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு. இதுலேயும் ரிஸ்க்கு தான் வந்து. அதை தாண்டி வந்து ஒரு மனுஷனுக்கு அதை விடாப்படியாக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு 54 வயசு ஆகுது. அது அப்புறம் துபாயில் வந்து 2nd பிளேஸ், 3rd பிளேஸ், அப்புறம் வந்து பெல்ஜியத்தில் வந்து 2nd பிளேஸ், முன்னேறிட்டு அந்த இந்திய கொடியை வச்சுக்கிட்டு இந்த வயசுக்கு அப்புறம் அது உற்சாகமாக பேசுறது. அங்கே போய் இது சினிமாவை பற்றி எங்கேயும் பேசாதவர் வந்து அந்த கார் ரேஸ் அந்த இதுக்குள்ளே போயிட்டு நான் குட் பை டக்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறது, அந்த அப்டேட் கொடுக்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேஸ் மேலே உள்ள ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். அந்த வெறியோட வெளிப்பாடு தான் அது. அதே சமயத்தில் சினிமாவை விட்டுறாதீங்க அப்படின்னு இப்போ ஒரு கோரிக்கையே வைக்க போகிறாங்க. மேபி அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட சொல்லியிருந்தேன், விநியோகஸ்தர்கள்லாம் தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் மேபி அவர் சந்திக்காமல் கூட ஓகேன்னு சொல்லிவிடுவார். அவர் மேனேஜர் சுரேஷ் சந்திர மாமூலையும் கூட என்னென்னா வருஷத்துக்கு 2 படம் நடிச்சு கொடுங்க நீங்கள். இப்போ வந்த மாதிரி வந்து ஜனவரி எண்டுலேயும் டிசம்பர் லாஸ்ட்லேயும் கூட நடிச்சு கொடுங்க, ஆனால் வருஷத்துக்கு 2 படம் உங்கள் படம் வந்தாகணும்னு. அதே சமயம் சினிமாவை விட மாட்டாருன்னு தான் நமக்கு தோணுது வந்து. சார் அஜித் அவர்கள் வந்து பழைய விஷயத்த மறக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் குட் பேட் அக்லியில் அந்த மாமேன்ற வார்த்தையே ரொம்ப பழைய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஆக்சுவலாக நான் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள். ஆதிக்கே வந்து அஜித் சொல்லி தான் அது தெரியுமா வந்து. என்னென்னா ஒரு நீங்கள் அமராவதிக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சீரியல் மாதிரி, அப்புறமா வந்து இந்த டெலிஃபிலிம்னுவாங்க, அதெல்லாம் நடிச்சிருக்கும் போது அவர் பேசின முதல் டைலாக் என்னென்னா என்னையே மறந்துட்டு பார்த்த மாமே அப்படின்னு. அந்த மாமே அப்படின்னு சொன்ன அந்த டைலாக் இன்றைக்கி வந்து குட் பை டக்லியில் அதை சேர்த்து அதை ஒரு வைரலாக மாற்றிருக்காங்கன்னா இது அஜித் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போவுமே வந்து பழசம் மறக்காதவர் அஜித். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு முறை மீட் பண்ணிட்டாப்புலன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லுவாப்புல. அது ஒரு பெரிய திறன் வேணும் வந்து. அதெல்லாம் மீறி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய உச்சம் வந்து அஜித் வந்து. அதனால தான் அவர் திரும்ப சொல்கிறது என்னென்னா, திரும்ப விசில் அடிச்சுக்கிட்டு அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது.
அதுதாங்க ஒரு பெரிய விஷயம் வந்து. பெரும்பாலும் நடிகர்கள்லாம் என்ன இருக்கும் வந்து, தான் நடிகை வரணும், ஒரு 1000 பேரத்தில் ஒரு 5000 பேர் வந்து விசில் அடிக்கணும், கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், அதை பண்ண இது பண்ண, இதெல்லாம் எதுவும் பண்ணாது, என்னை கிளம்பி உன் வேலை வெட்டிய பாரியா அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில் வேணும். அந்த தில் உள்ள ஒரு நடிகர் தான் அஜித் வந்து. சார், அஜித்குமார்ன்ற ஒருத்தர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி சார் இருந்தார்? அவருக்கு வாய்ப்புகள்லாம் எந்த மாதிரி கிடைச்சது? இல்லை, அஜித் வந்து ஆரம்பத்தில் சினிமா பின்புலம் இல்லாத ஒரு நபர் தானே வந்து. உங்களுக்கு வந்து இங்கே அமராவதி படத்துலேயே எப்படி இதுவானாங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலாக வந்து விஜய் ஆதிராஜன் ஒரு டிவி காம்பேரிங் எல்லாம் பண்ணியிருப்பார், டிவி சீரியல்லாம் நடிச்சிருப்பாருல. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு நாள் லேட்டாக போயிட்டார். அவர் சொல்லுவார் வந்து, இல்லைன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அது. இது கூட யார் சொன்னதுன்னா செல்வா தான் டைரக்டர். செல்வா கிட்ட சொன்னது எஸ்பி பாலசுப்ரமணியம். இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கீங்க, தெலுங்கில் பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுக்கு வந்து நான் சாங் பாடிட்டு வந்திருக்கிறேன், அது டப்பிங்கும் பேசிட்டு வந்திருக்கிறேன், ஒரு பையன் அஜித்துன்னு சூப்பராக இருக்கிறான், வீடு வந்து மந்தவெளியில் போய் பாருங்க அப்படின்னு. அப்போ போய் பார்த்தப்ப தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய ஈடுபாடெலாம் கிடையாது. அது பிறகு ஊட்டியில் போயிட்டு நிறைய ரீடேக்லாம் வாங்கி, எனக்கு சினிமாலாம் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்கன்னு கண்டிப்பாக திட்டிருப்பாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க. அப்புறம் அடுப்பா இவர் பைக் ஓட்ட தெரியும்னு செல்வா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து, இவருக்கு பைக் ரேசர்னு தெரியாதான். சும்மா ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு பேக்கப்லாம் ஆன பிறகு ஒரு பைக் எமஹா பைக் எடுத்து அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோடனே, உங்களுக்கு தெரியுமான்னு இது ஏங்க சொல்லலைன்னு சொல்லி தனியாக ஒரு ஷாட் எடுத்து அதை படத்தில் சேர்த்தாங்க வந்து. இப்படியே தாண்டி வந்தப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரான்னு ஒரு படம் பெரிய அளவுலாம் கூட இல்லை வந்து. வான்மதிக்கு அப்புறம் காதல் கோட்டை, இந்த படங்கள் தான் வந்து அஜித் இதுவாச்சு. அதன் பிறகு சில தோல்வி படங்கள், ஜி மாதிரி, ஆஞ்சநேயா மாதிரி படங்கள் வந்தது. வெற்றி தோல்வி அவமானங்கள், அப்புறமா வந்து இவருக்கு நடிக்க தெரியாது, இவர் தமிழ் பேச தெரியாது, அப்புறம் உள்ளடி வேலைகள் எல்லாரும் மீறி வரணும் இல்லைங்களா. அது எல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து ஒரு உயரத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸ் வந்து எங்கே திரும்பினாலும் ஏகேன்னு ஒரு அப்படி கொண்டாடக்கூடிய அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லே வேணும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்த ஒரு நபர் தான் இந்த அஜித்குமார். சார், அஜித் அவர்கள் வந்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சு, அவர் வந்து முதுகில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய நியூஸஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ரேஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து விட்டுட்டாரா? அதுக்கப்புறம் அவர் அதிகமாக போகிறது இல்லை சார்? இல்லை, அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சு என்னன்னா, நீங்கள் அந்த முதுகில் வந்து அந்த நடந்த விபத்து, அந்த ஆப்ரேஷன் காரணமாக பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்பே அவர் நிறைய தள்ளிலாம் போச்சு வந்து. இவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து போடாமதத்துலேயே கிளப்பி விட்டாங்க. அவர் சரியாக ஷூட்டிங் வர மாட்டார், அவர் வந்து போய் ஃப்ளோரில் படுத்துப்பார், இப்படி மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கட்டுக்கத்து அந்த மாரி வந்து. அதான் ஒருத்தர் வந்து ஏற்றி விட்டுறத விட அவன் காலை பிடிச்சி தரத்தன்னு இழுக்கிறது இல்லைங்களா, அது சர்வசாதாரணம். இங்கே கூட இடையில சிவசக்தி பாண்டியன் ஒரு தடவை பார்க்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தார் வந்து, முதல்ல அந்த வான்மதிக்கு போய் மீட் பண்ண இடம் எதுன்னா, மீட் பண்ணது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே நடந்துகிட்டு இருந்ததுன்னா, நம்ம கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே அந்த பாலத்துக்கு கீழே வந்து ஒரு ஜிம் இல்லையா, பார்த்தீங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் கம்முன்னு போய் படுத்துப்பாராம். என்னங்க அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வந்து முதுகு பிரச்சனை இருக்குதுன்னா கரெக்டாக பண்ணிட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவருக்கு, என்ன ஓகே அப்படின்ட்டு இது பண்ணது வந்து. இதெல்லாம் தாண்டி ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் அவர் வந்து வந்தது, இவ்வளோ வழியும் தாண்டி இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வந்தது அவருடைய உறுதி தான் அப்படின்னு. அதை விட சொல்லியிருப்பார் வந்து, சம்பளமே வந்து 3 லட்ச ரூபா பேசியிருக்காங்க வான்மதிக்கு. பாருங்கள், ஒரு நடிகர் வந்து 3 லட்சத்தை கூட பிரித்து கொடுத்துருக்காரு வந்து. 25,000 50,000 25,000 இப்படி எப்பப்பெல்லாம் காசு வருதோ அப்பப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளோ கோடி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ப்ரொடியூசர் காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து. அந்த பழசை வந்து என்றைக்கும் மறக்காத ஒரு நபர் வந்து. அதனால தான் இந்த உச்சத்தில் அவர் இருக்கார். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அந்த கொடியை காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. அடுத்தது உடனே வந்து அஜித் சார் அவர்கள் வந்து இந்தியன் ஃப்ளாகை ஆட்டிட்டு அவர் வந்து காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். இவர் கட்சி ஆரம்பித்து அவரோட லாபத்துக்காக பண்ணுறாருன்ற மாதிரியும், இது அஜித் சார் வந்து எந்த சுயலாபமும் இல்லாமல் அவர் வந்து கண்ட்ரிக்காக பண்ணுற மாதிரியும் அந்த ஒரு இதில் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன சார்? இல்லை, அது எப்படி இவங்க சும்மா வந்து இது யார் பண்ணுறாங்கன்னே தெரியல வந்து. விஜய் வந்து அவர் என்ன சொல்கிறாரு வந்து, ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், ஒரு அப்பழுக்கற்ற ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறேன், நான் சிறுவாணி தண்ணி மாதிரி எங்களுடைய ஆட்சி வந்து இருக்க போகுது, சுத்தமான ஆட்சி அப்படின்னு ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறது நான் அரசியலுக்கு வரேன்றாரு. இவர் ஸ்போர்ட்ஸில் நான் வந்து இந்தியாவுக்காக விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறார். இதை வந்து மிங்கிள் பண்ணி இதை பேசுகிறது யாருன்னா நிஜமான ரசிகர்கள் யாரும் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறது, அந்த சோசியல் மீடியாவில் முகம் தெரியாத சில சைக்கோகள் பண்ணுகிற வேலை தான் அது. வந்து ஒருத்தர் கூட கண்டிப்பாக இப்போ எப்போ வந்து விக்ரவாண்டி போகிற வழியில் பேனர் வச்சாங்களோ அவங்க தாங்க உண்மையான ரசிகர் வந்து. தலை ரசிகன் தான் தளபதி தொண்டான்னு நான் வச்சாங்க பாருங்கள், அவங்க தான் உண்மையான ரசிகர்கள். நீங்கள் சோஷியல் மீடியாவில் வருவதெல்லாம் வந்து சும்மா வந்து இந்த பொழுதுபோக்காமல் சிக்கில் இருக்கிறவங்க,
அதாவது மன இதுல இருக்கிறவங்க இவங்க பண்ற வேலை தான் இது வந்து முழுக்க முழுக்க. ரெண்டு, ஒரு பக்கம் அவர் அரசியல், இன்னொரு பக்கம் வந்து இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் சினிமானுக்கு. இப்போ அஜித்தை கூட நினச்சிருப்பாரு, இப்போ 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு நம்ம நண்பர், ஒரு நிமிஷத்தில் ஸ்கிப் பண்ணிட்டு உள்ளே போயிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கெத்து வேணும், எவ்வளோ பெரிய தில்லு வேணும். மேபி ஃபோன் பண்ணி கூட பாராட்டி இருக்கலாம், ரெண்டு பேருமே அதை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் வந்து. அதனால வந்து அவங்க என்றைக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து. தொழில்துறையாக ஒன்றும் போட்டியாளர்கள் நீங்கள் யாருமே கிடையாது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்றப்போ விஜய், அஜித் விஜய்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே கண்டி. இங்கே அவங்களுக்கே தெரியும் வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது, எதுவும் உண்மை கிடையாது, எதுவும் இது கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விதம் தான் வந்து. அஜித் அவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய விருதுகள் வாங்கணும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி குறைச்சது 2 படமாவது கொடுக்கணும். அது மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காரு வந்து. அந்த மாதிரி 2 படமாவது கொடுக்கணும். ஒரு ரேஸ்லேயும் இன்னும் இப்போ 3rd, 2nd அப்படின்னு சொல்லி அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து வாழ்த்திக்கிறோம் சார். நன்றி சார். வணக்கம்.